தேங்க்யூ. கட் பண்ணிக்கலாம் அது. இல்லை அப்படியே போட்டுங்க, எல்லாம் அப்படியே போட்டுங்க. இல்லை டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சொல்கிறாங்க போதும். இட்ஸ் ஐ ஹேவ் திஸ். எஸ் சொல்கிறேன். அதான் இப்போ இந்த மாதிரி கதைகள் இப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து தண்ணி இருக்காமா? செவன் மேடம். சரி எடுத்துங்க சார். சாரி இருக்கா? சாரி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இல்லை நான் கதை சொல்லும் இல்லை நான் கதை சொல்லும்போது நிறைய இடத்துல அழுவேன். என்கிட்ட கதை கேட்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஏன் இப்படி விம்மறாரு அப்படின்ட்டு. இப்போ நான் நினச்ச மாதிரியே இந்த கமலேஷ் வந்து அதே மாதிரி பையனாக இருக்கா. அப்படி பாஸ்க் கவிதாவுக்கு ஒரு லைஃப் இதே மாதிரி நடந்திருக்கு. அப்படிங்கும்போது சந்தோஷத்தில் இல்லை, சரி நான் நினச்சது நடக்குது, நான் நினச்சது பாதிக்குது அப்படிங்கிறது தான். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா சார், இது வரைக்கும் இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணப்படல சார். இங்கே இது வந்து பெரிய இங்கே ஒரு இது ஒரு மிகப்பெரிய இல்லை அப்படி இல்லை. இங்கே ஒரு யதார்த்தம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு யதார்த்தம் இருக்குது. இந்த யதார்த்தத்தை இன்னும் யாருமே அட்ரஸ் பண்ணலை. இது வந்து ரொம்ப கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் வச்சு அதை புனிதத்தை வச்சு கடந்துட்டாங்க. இது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணலை. அது வந்து நீங்க தான் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நினைச்சுதான் வந்து ரொம்ப ஒரு ஒரு டைரக்டரா நீங்க வந்து இவ்வளவு காலம் நீங்க டிராவல் பண்ணி வந்ததில்ல. நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லாமல் தெரியல இல்லைங்க. இப்போ ரியல் லைஃப்பில் பாஸ்கர் வந்து அந்த பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது அவன் ஒரு ஆண், அவன் சொல்லிடலாம், அவன் நடத்திடலாம். ஆனால் அந்த பெண்ணோட மனசில் எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், எப்படி நினைப்பாங்க, இது எப்படி இது நம்ம ஒரே நாளில் டிசைட் பண்ணுறோம். இதெல்லாம் அந்த படத்தில் வரமே ஒரே நாளில் டிசைட் பண்ணது தான். அது 2 நாள் நான் படத்துக்காக ஒரு நாள் மாற்றுறேன். இது சரியாகலை அப்படின்னா டோட்டலாக மறுபடியும் எல்லாமே இது தப்புன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. எவ்வளோ ஹைல ரிஸ்க்கு. ஒரு பொண்ணாக வந்து அவங்க அதுவும் அதிகம் படிக்காதவங்க எவ்வளோ என்ன சொல்கிறது மென்டல் ப்ரெஷர் இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த விஷயம் பண்ணணும்டா அடுத்த ஜென்ரேஷனுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இல்லை அதை நினச்சி தான் நான் அழுவேன். கதை சொல்லும்போது பட் இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இன்னொரு கணவனை இழந்தவனோ இல்லை வந்து மனைவி இழந்தவரோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நீங்கள் அந்த இதை சொல்லும்போது அப்பா நல்லது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு அழுக வந்தது. சாரி சார். எனக்கு இன்னொன்று தோணுது, நான் அதை கேட்கலாமான்னு தெரியல. இப்போ இதை வந்து பெரியார் வந்து ரத்த கண்ணீர் வந்து படம் என்னவா சட்டையர் பேசினாலும் அந்த படம் வந்து மறுமணத்துக்கு ஆதரவான படம் தான் அறியப்படுது. சரிங்களா? அது என்னவா பேசணும். அதுக்கப்புறமா அப்படி ஒரு கதைகள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடையாது. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்து வச்சுருப்பாங்க. ஒரு அந்த 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 வாழ்க்கையை எடுத்து அதில் இருக்கிற எல்லா 360 டிகிரியும் யாரும் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணல. இப்போ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னன்னா திராவிட இயக்கங்கள் வந்து அதை வந்து ஒரு பிரச்சாரமாக எடுத்து, முக்கியமான பிரச்சாரமாக எடுத்து அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து வந்துருச்சு, நிறைய வந்து இங்கே மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி உதவி பெண்கள் நிறைய இருக்கிறாங்களா, இல்லை வந்து அந்த தேவை இருக்குதா? இப்போ வந்து செப்பரேட்டா ஆகுறாங்க. இப்போ வந்து அவங்க பேர் என்ன, சிங்கிள் மதர். ஓகே, விதவைங்கிற பேர் இல்லை, சிங்கிள் மதங்கிற பேரில் இருக்கான். இது டிவோர்ஸ்டாக இருக்கலாம், இல்லை டிவோர்ஸ் ஆகாமல் அவன் அதாவது கோர்ட்டில் கேஸ் முடிக்காமல்
அது அப்படியே விட்டுட்டு போன பொண்ணாக இருக்கலாம். ஓகே. அப்புறம் அதாவது லவ்வில் விழுந்துட்டு அதில் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாது, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கலாம். இது வந்து சிட்டிலேயே இருந்தாலுமே இன்னும் பிரச்சனைங்க. அதாவது அதை ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா, கல்யாணம் ஆகி புருஷன் விட்டு போயிட்டான், இல்லை வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாத பொண்ணாக இருந்தால் ஓகே ஓகே. ஆனால் குழந்தை இருந்துருச்சுன்னா ஸ்டில் இட்ஸ் அ கொஷன் மார்க் ஈவன் இன் அர்பன் சிட்டியில். ஓகே. அப்படிங்கும்போது நீங்கள் செங்கல்பட்டை தாண்டுங்க. ஓகே. என்ன கதி? இந்த பக்கம் காஞ்சிபுரத்தை தாண்டுங்க. அதுதான் அதுக்கு பேத்தட்டிக்ங்க, பேத்தட்டிக். நான் 2021 டாக்குமெண்ட்ரி பண்ண போனப்போ அப்போ என்னடா இன்னும் இப்படியே இருக்குது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு பையன் சின்ன வயசு பையன்தான், 5ஆம் கிளாஸ் கூட இல்லை, 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அந்த அம்மாவுக்கு நம்ப மாட்டேங்க 20 வயசு, 17 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு இல்லை சார் அப்படின்றது என் பையனுக்கு பிடிக்காது சார், இது எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சார். என்ன கொடூரங்க, 20 வயசு பொண்ணுங்க, புருஷன் குடித்து இறந்துட்டார். இந்த பொண்ணோட லைஃப் அப்படியே காலி. பாதியில் இல்லை, நம்ம செல்வியாவது பாதியில் என் வாழ்க்கை பாதியில் முடிஞ்சு போச்சுன்னு என்னால் யோசிக்கவே முடியல என்னால் அப்படிம்பாங்க. இது பாதியில் கூட இல்லை, கால்வாசியில் நின்றுச்சு அந்த பொண்ணு. இப்படி எத்தனை பொண்ணுங்க, பெரும்பாலும் பெண்கள். ஸோ இப்பயும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் விதவைங்கிற பேரில் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, ஒரு காலத்தில் அது கலாச்சாரம் சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆமாங்க, இப்பயும் இருக்குது சார், இப்பயும் இருக்குது. குழந்தை இருந்துட்டா கொடூரமாக இருக்குது, சான்ஸே இல்லை. அந்த பொண்ணு வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். அது உடையணும். ஏன்? அதாவது அந்த பொண்ணு தனியாக இருக்காங்களே ஃபீலிங் வந்து எல்லா அப்பா அம்மாங்களுக்கும் இருக்குங்க. அந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணு தனியாக இருக்காளே, குழந்தையோடு இருக்காளே, இவளுக்கு ஒரு எண்ணம், ஒரு கல்யாணம் வேணுமேங்கிற தாட் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தயங்குவாங்க. கலாச்சாரங்கிற பேரில் அதை உடச்சி இதை வந்து வேறு ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு யார் இருந்தாலும் பரவாயில்ல, இது என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற தாட்டுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா ஜாதி பிடிச்சி நிற்கும். நம்ம ஜாதியில் யாருமே இல்லை இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கண்டும் காணாமல் இருக்கிற அப்பாக்கள், அண்ணாக்கள், சித்தப்பாக்கள், மாமாக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்பயும் இருந்துகிட்ருக்காங்க, இப்பயும் அந்த மாதிரி பொண்கள் இருக்காங்க. ஸோ அது ரெலவெண்ட் தாங்கிறீங்க இப்போ? 100%. ஓ சார், இப்போது கொஞ்சம் நவுந்து வந்தோம்னா எல்லா படங்களையும் அப்பயும் நீங்கள் வந்து நிறைய புதுமுக தொழில்நுட்ப கலைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய சொல்லியிருக்கீங்க, இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எனக்கு கேள்வி, ரோஜா கூட்டம் தவிர்த்து நீங்கள் என்ன நடிகர், ஒரு ஹீரோயின்ஸை ஒரு புதுமுகமாக வச்சு அந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணல? இல்லை வந்து அதில் ஏதாவது வேறு காரணங்கள் ஏதாவது இருக்குதா? புதுமுகங்களாக ரெண்டு பேர்த்தையுமே சூப்பராக, 2 பேர்த்தையுமே. ஆமாம் சார், ஒரு ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நடிகைகள் வருவாங்க. உங்கள்கிட்ட இருந்து புதுமுகங்கள் நடிக்க அது புதுசாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. எனக்கு அதில் பயம் இல்லை. எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகுது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் பயம் இல்லை. நம்மகிட்ட கதைங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரக்கு, இதை வச்சு கொண்டு வந்துடலாம், படத்தை ஜெயிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. பண்ணலாம் சத்யா, பண்ணுவேன். எதிர்பார்ப்பேன் என்னோட ஒரு ஆடியன்ஸை நான் அவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். நான் இதை பண்ணுவேன். நீ இயல்பாக நடந்திருக்கலாம், பட் நான் என்னோட அனலைஸில் நான் சொல்கிறேன். நீ யாரை வேணா நிக்க வச்சு யாரை போட்டாலும் சாமிங்கா இல்ல கொஞ்சம் அப்படி பிளேஃபுல்லா இல்ல கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்ஸ்ல பார்த்தது. அவரு ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து மனிதரா வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு பாடி லாங்குவேஜா இருப்பாங்க, நடிச்சதமா இருக்கட்டும். அங்க விஜய் ஆண்டனியே நாங்க பார்க்கல, நான் பார்த்தது ஏழுமலையை தான் பார்த்தேன். நான் வந்து சொன்னேன், அங்க ஒரு ஏழுமலை செல்லிங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரி மாதிரி இருக்கு, செல்லி ஏழுமலை.
ஸோ அதான் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பண்ணலாம். புதுசாக நிறைய கதைகள் கிடைக்கும். தேங்க்யூ. எனக்கும் அந்த ஐடியா இருக்குது. ஒன்று ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுறது, இல்லைன்னா ரொம்ப புதுமுக வச்சு பண்ணுறது. இது 2 தான் என்னோட நடுவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் இல்லை எனக்கு இப்போ. ஓகே சார், ஓகே ஓகே. அடுத்த படைப்பு வந்து என்ன மாதிரி இதே மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்த மாதிரி? இல்லைம்மா, நான் அடுத்தது 100 கோடி வானவில்னு ஒரு படம் முடிச்சு வச்சுருக்கேன். ஆமாம் சார், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம ஹரிஷ் கல்யாணம், சித்தித் நானின்னு ஒரு பொண்ணு. ஓகே ஓகே. அந்த இதில் நடித்தவங்க, படத்தில் நடித்தாங்க. அவங்க தான் நம்ம படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை சாங்ஸ் எல்லாம் கௌதம் வாங்கி பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் போனாங்க. அந்த படம் ரிலீஸ்க்கு இருக்கு. சூப்பர் சார். அது முடிச்ச உடனே கண்டிப்பாக அது என்ன படம், என்ன அந்த படமா சார்? அது மறுபடியும் அது வந்து என்ன சொல்கிற சார், ஒரு 15 வயசில் ஒரு பொண்ணு லவ்வில் விழுந்துடுறா. 20 வயசில் தெரியுது, ஆஹா இது கரெக்ட் இல்லையே இந்த பையன். அந்த வயசில் ஒரு இம்மெச்சூரிட்டியில் நான் ஃபாலோ பண்ணி நான் தான் லவ்வில் விழ வச்சேன். ஆனால் அவன் கரெக்ட் இல்லையே, இன்றைக்கி என் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, அவன் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. 20 வயசில் ரியலைஸ் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? நான் தானே இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயே கடைசி வரைக்கும் வாழணுமா? இல்லை இது என் லைஃப்டா, இதில் தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குடான்னு சொல்லி முடிவு எடுக்கணுமா? என்ன பண்ணணும்? அவள் என்ன முடிவு எடுத்தா? அதுதான் படம். சார் ரொம்ப சார், என்னோட ஒரு முக்கியமான ஸ்க்ரீன் பிளே பற்றின ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, அதை தாய் புனிதமானவள் அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனுங்க ஒரு படம் கொடுக்குறீங்க. தாய் புனிதமானவள் இல்லை, அவளை ஒரு மனுஷியாக பாரு சொல்லி நீங்களே அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறீங்க. இதை ஒரே விஷயத்த, ஒரே சூழ்நிலையை ஒரு எழுத்தாளன் இல்லை ஒரு டைரக்டரு இந்த மாதிரி அணுகிறதுங்கிறது அது என்ன என்ன ரசிகர்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா சார்? எப்படி சார்? ஏன்னா பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த நாட்களில் வந்து தாலியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சீக்வன்ஸ், அதே டைரக்டர் பாக்யராஜ் வந்து புதிய வரப்புகளில் தாலியா இருக்கணும்னு டைலாக் எழுதுறாரு. இந்த ஒரே சிச்சுவேஷனுக்கு ஒரு எழுத்தாளர் எதுக்கு 2 சொல்யூஷனை சொல்லணும்? அது வந்து எப்படி, எந்த அடிப்படையில் வந்து ரசிகர்களை குழப்பாதான்னு எனக்கு ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு முன்னாடி. இல்லை சத்யா. ஆமாம் சார். இப்போ நம்ம 3 பேரும் 3 கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைங்கிறது டேஸ்ட் வேறுபடும். அவனுடைய என்ன சொல்கிறது, நியாய அநியாயங்கள் இருக்குல்ல, அது மாறுபடும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தனித்தனி வாழ்க்கைங்க. அந்த சிச்சுவேஷனில் அது தர்ம நியாயங்கள்ங்கிறது அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடுங்க. உண்மையாலுமே அதுதாங்க மாறும், உண்மை அதுதான். ஓகே, ஸோ ஒரு இடத்துல அம்மாவை வந்து தெய்வமாக ஒருத்தன் பார்த்தான். எந்த சிச்சுவேஷன்லன்னா, அம்மா கூட இனிமேல் பேச முடியாதே. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா, நான் போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறேன் ஊட்டியில், அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டேன். இப்போ அம்மா கூட இருக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நோயில் விழுந்துட்டாங்க, செத்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால அவன் அந்த கால் எடுத்தான். அவனுக்கு அது ஓகே, அந்த சிச்சுவேஷன் அது ஓகே. இங்கே இருக்கிற பாஸ்கருக்கு வந்து செல்வியை வந்து மனுஷியாக பார்க்கறது தான் கரெக்டாக படுது அவனுக்கு. ஸோ இவனுடைய வாழ்க்கைக்கு இது கரெக்டு. இந்த கதை ஆர்ட்டுங்கிறது என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி போகிறது தானே இது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நான் படம் பார்க்குறீங்க, நீ இந்த பையனை இவனுடைய வாழ்க்கையை பாரு, நீங்கள் பார்த்தீங்களா, ஒத்துக்கிட்டீங்களா, பாருங்கள் இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் நீ உங்கள் வாழ்க்கைக்கு எது கரெக்டோ ஃபாலோ பண்ணுங்கள். 2மே இல்லாமல் அம்மாவை ட்ரீட் பண்ண முடியுதா? 2க்கும் இடைப்பட்ட ஒரு இதில் அம்மாவும் பார்க்க முடியுது, இதாவும் பார்க்க முடியுதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு படம் எடுக்கிறேன் நான், அப்படி இது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஓகே சார், எனக்கு வந்து கடைசியாக ஒரு கொஸ்டின். எஸ், இன்னைக்கு பொதுவாக படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, கதை பேசி ஆஃபீஸ் போட்டு படம் ரிலீஸ் ஆகி வெளியே சாதாரணமாக படங்கள் வெளியே வரதுக்கு 2 வருஷம் ஆகுது. எஸ், இப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு, கன்வின்சிங், அதுக்கு தனி ஆடியன்ஸு, உங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது. 30 வருஷத்தில் நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் கதை ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் டைம் டியூரேஷன் கதையில் ஸ்கிரிப்டில் தான் எடுத்துக்கிறீங்களே ஒழிய
அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு வெளிவரத்துக்கு நீங்க 6 மாசத்துக்கு மேல எதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், தப்பு தான் அது. ஏன் சார்? தப்பு இல்லை சார். இப்போ நீங்க வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா ஒரு ப்ராஜெக்டா அழகா அதை வந்து சொல்லி 6 மாசத்துல நீங்க ரிலீஸ் அது கொண்டு வந்தாரு. அது வந்து அதுதான் சார் முக்கியம். அது பண்ண மாட்டேங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா 300 நாள் டிஸ்கஷன் பண்றது 300 நாள் ஷூட்டிங் பண்றது அப்படியே பண்ண மாட்டேன் நான். அப்படி பண்றது இல்ல. ஆனா நீங்க 300 நாள் டிஸ்கஷன் பண்ணா கூட கரெக்டா 6 மாசத்துல தூக்கி போட்டுறீங்களே. ஆமா, அது என்ன ப்ராக்டிஸ், அது எப்படி, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இல்லை சார், அது வந்து அதான் எனக்கு அமையிற ப்ரொடியூசர் வந்து அந்த டைமுக்குள்ள இப்போ இந்த படம் ரிலீஸ் விஜய் ஆண்டனி பூஜை போடும்போதே போஸ்டர் ஓட்டிட்டார். மே 1 படம் ரிலீஸ்னு. மே 1 100 சாமி அவன் போஸ்டர் ஓட்டிட்டார் பூஜை அன்னைக்கு. ஓகே. ஆனால் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூசரு. அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம வேறு சில ப்ராக்டிக்கல் இது விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடியல, அதனால் அவங்க ஃபாத்திமா விஜய் இல்லை பிளான் பண்ணி இன்னும் கூட கரெக்டான பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த உண்மையாலுமே இப்போ ஜுராசிக் பார்க்குன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 28 நாளில் படத்தை முடித்தா. ஜுராசிக் பார்க் எவ்வளோ பெரிய படங்க, 28 நாளில் ஷூட்டிங். 28 நாளா 32 நாளா தெரில. ஓகே ஓகே. ஆமாம், ஈவன் மணி சார் கூட ஓகே கண்மணியை வந்து 37 டேஸில் தான் முடிக்கிறார். நான் என்னுடைய 100 கோடி வானவில்லை 36 டேஸில் தான் முடிச்சிருக்கேன். 100 கோடி வானவில். ஓகே. ஸோ அப்படி முடிக்கிறது தான் கரெக்டு. நான் எந்த விதத்தில் தப்புன்னு சொல்ல வரேன், தப்பு தாங்க ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு யோசிக்கிறதுக்கு ஐயோ சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க வேண்டியிருக்கும். அந்த விதத்தில் நான் இது வரைக்கும் 9 படம் பண்ணிட்டேங்க. ஒரு தடவை கூட இப்படி கால் மேலே கால் போட்டு ஸ்டார்ட் கேமரா, ஒன் மோர், ஸ்டார்ட் கேமரா, ஓகே, இப்படியெல்லாம் எடுத்தது இல்லை. பறன்னு பறந்துட்டு இருக்கணும், அப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோதான், எனக்கு அஃபோர்டபிலிட்டி அவ்வளோதான். நான் கேட்குறது அந்த டிஸ்கஷனுக்கான அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களா, அது எதுக்கு? 6 மாதத்தில் ஒரு ப்ராடக்ட் தூக்கி வெளில போட்டுறீங்களே, இது எதுக்கு? இல்லை அதுதான் ஜென்ரலி அதுதான் பண்ணணும். அதுதான் ஒரு டைரக்டர் பண்ணணும். நிறைய யோசிக்கணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய அக்யூமுலேட் ஆகிட்டே போதும் அவன் இன்வெஸ்ட் பண்ணுற பணம். ஓகே, ஸோ சீக்கிரம் முடிச்சு எடுத்து தான் அதுதான் கரெக்டான தியரி. அதை நான் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயம். சம்டைம் நான் ரிலாக்ஸாக பண்ண முடியல, இப்படி கால் மேலே கால் போட்டு பண்ண முடியல. அதை நீங்கள் பொறுப்பாக எடுத்து பண்ணுறீங்க சார். சார் இல்லை உங்கள் ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைல் ஆஃப் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நிகழ வச்சுருக்கீங்களா, இவ்வளோ எம்பத்தட்டிக் கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபில்ம், ஒரு 3 ஃபில்ம் உங்க ரசிகர்களுக்குலாம் சொன்னா கொஞ்சம் இன்னும் பார்க்க. என் படத்தை விட இல்லை, நான் என்னடா நிகழ வச்சு என்ன நிகழ வச்சது பாருடா, இந்த படத்தை பார்த்தா ஆடியன்ஸ் இன்னும் நெகிழ்ந்து போவீங்க அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த படங்கள் ஏதாவது? ஐயோ, வேறு லாங்குவேஜ்லையா? எது வேணா சார், நீங்கள் உங்கள் இல்லை என்ன ரசிக்க வச்சது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அன்பே சிவம். ஓகே. மலையாளத்தில் வந்து சுடானி நைஜீரியா அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் சரி ஓகே. இல்லைன்னா ஒரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு. சூப்பர் சார். ஓகே சார், எனக்கு இன்னொரு கிளை கேள்வி. இப்போ நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒதுக்கப்படுபவர்கள், எப்பயுமே அவங்களுக்காக தான். அப்படிதான். ஆமா. என்ன சார், அது சொந்த அனுபவமா இல்லை எதனால அப்படி ஒரு கதைகள் இருக்கு? அது ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பர். அது தெரிஞ்சோ தெரியாமலையோ தோற்று போகிறவங்களுடைய, நான் டென்னிஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? நான் டென்னிஸ் பார்ப்பேன். நான் பேட்மிண்டன் பார்ப்பேன் சார். பேட்மிண்டன் கூட வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் நடந்துட்டுருக்குங்க, 2 பேர்த்துடைய அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. இந்த சாம்பியனுடைய இதுக்கு அப்படியே தூக்கி அப்படியே கொண்டு வா இந்த பொண்ணு, அப்படியே அந்த கேலரியில் போய் அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கும், இதெல்லாம் பண்ணும் ஜெயித்தவன். நான் வந்து பார்த்துட்ருக்கிறது இந்த டவலை மேலே போட்டு உள்ளே அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கோம், தோற்று போன பொண்ணு அப்படியே உட்காந்துட்ருக்கோம்.
நான் இதை மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவை மட்டும்தான் பார்ப்பேன். ஒரு தோற்று போனவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், பெயின் எப்படி இருக்கும், இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே தோத்துட்டமேடா அப்படிங்கிறது இருக்கும். இந்த மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கல. ஐ மீன் இதை வந்து எதுக்காக சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன் சார். என்ன இல்லை, எதுக்கு சொல்ல நினைக்கிறேன்னா, இப்படி வாழ்க்கையில் ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க, உங்களுக்கு ஒரு டாக் ஷோவில் உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், எனக்கு எதுவும் வேண்டாம் சார், எங்கள் அக்காவுக்கு வந்து இல்லை அந்த பொண்ணு சொல்லுது என்னென்னா, எனக்கு ஹெட்ஃபோன் பஸ்ஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் எனக்கு ஹெட்ஃபோன் வாங்க முடியாமல் ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கு. போயிட்டு 8,000 10,000 இதை சம்பாதிக்க ஒரு செல்ஃபோன் கடைக்கு போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. ஆனால் ஹெட்ஃபோன் இல்லாமல் இருக்குது, எனக்கு ஹெட்ஃபோன் வேணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு ஒரு டாக் ஷோவில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினா போதும். எவ்வளோங்க இருக்குது ஹெட்ஃபோனு? 100 ரூபா இருக்கும். இந்த 100 ரூபாயை ஒதுக்க முடியலைங்க ஒரு பொண்ணால். அந்த பொண்ணுடைய கதையை சொல்லணுமா இல்லை, இதை விட்டுட்டு யாருடைய கதையோ சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன இது? சூப்பர் சார், அருமை. எவ்வளோ பேருங்க இது பேர். அதே பொண்ணு தான் நினைக்கிறேன், காலையில் வீட்டிலேருந்து ஓடி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நின்றுடும் காலையில் 5:15. ஓகே, அந்த பஸ்ஸை பிடிக்கலன்னா லேட் ஆகிடும், அன்றைக்கி வேலைக்கு கிடையாது அந்த பொண்ணுக்கு. ஸோ 5:15 வந்து நிற்கும்போது தங்கச்சி வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து டீ குடிக்குது. அந்த டீ வீட்டிலேருந்து வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து டீ குடிக்குது. இந்த டீயை குடிச்சிட்டே பஸ் தான் பார்க்குது. இந்த லைஃப்பை விட வேறு எந்த லைஃப்பை சொல்லணும் நம்ம? சூப்பர் சார். சார், இப்போ நீங்கள் படங்களுக்கு வைக்கிற டைட்டில் என்ன பேசிஸ் சார் அது? இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அட்ராக்ட் தாங்க, அட்ராக்ட் பண்ணணும் என்ன. ஓகே, மக்களை டைட்டிலுங்கிறது ஒன்றுமே இல்லை, திரும்பி பார்க்கணும், வைக்கணும், அவ்வளோதான். பிச்சைக்காரன் கூட எனக்கு அர்த்தம் பண்ணிச்சு. பிச்சைக்காரடா, டைட்டிலாக மாற்றுங்கப்பா அப்படின்லாம் எழுதுனாங்க, பேசுனாங்க. எனக்கு என்னென்னா, படம் கதை நல்லா பண்ணியிருக்கோம், படம் ஹிட் ஆச்சுன்னா இந்த டைட்டில் வந்து மோசடிச்சாங்கள அவங்க தான் வந்து என்னது டப்புன்னு திருப்பாங்க, பிச்சைக்காரன் நல்லா இருக்கா, பிச்சைக்காரன் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்களுடைய ஆச்சரியம் தான் அதிகமாக இருக்கும். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், தூக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணது தான். ஆமாம், இருக்குங்க. இப்போ வந்து இல்லை, நான் உடைக்கலைங்க, உண்மையாலுமே அது வந்து பண்ணது வந்து விஜய் ஆண்டனி தான். அவருக்கு அந்த கதை இது பிடிச்சது, அவர் பண்ணார். பட் நான் ஒத்துக்கிட்டதுக்கு ரீசன் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. உங்களுக்கு அது மாதிரி ஏடா இவ்வளோ சிக்கான ஒரு டைட்டில் வேணுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் கன்வின்ஸ் ஆனது இந்த இடத்துல கன்வின்ஸ் ஆனேன். ஒன்று கூட என்னுடைய கோடைரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஏன் சார் இப்படி ஒரி பண்ணுறீங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னே ஆயிடுச்சு, எந்த மண்டபமாக இருந்தேன் நமக்கு என்ன சார், பிச்சைக்காரங்களை பற்றி கதையை எடுக்க படம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, இது அவர் பிச்சைக்காரன் டைட்டில் தானே வைக்கிறார், வச்சுட்டு போட்டு சார், விடுங்க சார். ஓகே சார், நான் வந்து ஃபைனலாக என்னோட ஃபைனல் கொஸ்டினை முடிச்சுக்கலாம். இதை வந்து நான் வந்து ஒரு பெரியாரிய படமாக நான் பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது. அவர் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருப்பார். இந்த மாதிரி படங்கள் தான் வேணும், கலை வந்து சமூகத்துக்கு இப்படி தான் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் பெரியார். நான் அப்படி பார்க்குறேன். நீங்கள் என்ன எப்படி சார்? இல்லைங்க, ஒரிஜினலி அந்த பாஸ்கர் கேரக்டர் இருக்கார்ல, அவர் பெரியார்லாம் படித்து தான் அவருக்கு இந்த சிந்தனை மாற்றமே வந்தது. ஓ, சூப்பர் சார். ஓகே, ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த தாட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, தமிழ் படிக்கிறவங்களுக்கு. ஓகே, ஓகே, பெரியார் தான் இந்த சிந்தனை மாற்றத்துக்கான அடிப்படை. சூப்பர் சார். சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஒரு சின்ன சேனலுக்கு உங்கள் டைமை அப்படி கொடுத்து நீங்கள் இவ்வளோ வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலாக எவ்வளோ வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லு, உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி ரொம்ப ஒரு நெகிழ்வான உங்களோட படம் மாதிரியே வந்து ஒரு நிகழ வச்சு நெகிழ்வான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இல்லை, அதுக்கு காரணம் வந்து நீங்கள் சின்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். பட் எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க வந்து அந்த இன்னசென்ட் கப்புள் மாதிரியே தான் இருக்காங்க. அவங்க இன்னசென்ட் டாக்ஸ் அது டைட்டிலே பிடிச்சது. என் ஒய்ஃபு கூட நல்லா இருக்குது இந்த டைட்டில் அப்படின்னாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான் என்னை சிரிக்க வச்சது, என்னை அழ வச்சது எல்லாமே.
அந்த அந்த உங்களுடைய கேள்விகள் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த இது வந்திருக்காது, இந்த பேட்டி இவ்வளோ அழகாக வந்திருக்காது. ஏன்னா சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சினோன்னா நான் பயங்கர எக்ஸைட்டட். எனக்கு என்ன சேனல் இன்டர்வியூலாம் இல்லை, எனக்கு பர்சனலாக அந்த படம் பார்த்து பார்க்கணுங்கிறது தான் உங்களுக்கு Yeah, ரொம்ப yeah. இருந்தது. டேரக்டர் சார் எப்பயாச்சும் ஒரு தடவை பார்த்து எனக்கு அவருக்கு வந்து பர்சனலாக நான் நிறைய தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. எனக்கு வந்து இன்டர்வியூ அதெல்லாம் என் சேனல்லாம் இல்லை, எனக்கு பர்சனலாக நான் என்னோட பிரதரை நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஆல்வேஸ் ஆல்வேஸ். ரொம்ப நன்றி சார் வந்து நன்றி. ரொம்ப நேரம் தேங்க்யூ சத்யா, தேங்க்யூ கவிதா.